ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிரா ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப டேஸ்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் எறா தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் நம்ம இங்கே ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கிரேவி கொஞ்சம் திக்னஸாக இருக்கும், அதுக்காக தான். பெரிய வெங்காயத்தை 2 வெங்காயம் இந்த மாதிரி நல்லா குறப்பாக அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. 2 சேர்ந்து நல்லா பொன்னிறமாக வரணுங்க, அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. அப்போ தான் நமக்கு பச்சை வாசனை போயிட்டு நல்லா கரெக்டாக வதங்கி வரும். இப்போ நம்ம இதில் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். சாப்பரில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் நல்லா சின்னதாக கட் பண்ண 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. பொடியாக இருந்ததுன்னா நல்லா சீக்கிரம் வதங்கும், கிரேவி நல்லா திக்காக இருக்கும், அதுக்காகத்தான். இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போக அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, வெறும் மிளகாய்த்தூள். நம்ம தனியாத்தூள் அதே அளவுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போயிட்டு நல்லா கிரேவி மாதிரி இந்த மாதிரி பதத்துக்கு நமக்கு வரணுங்க, அதுக்காகத்தான். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை வேக விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு மூடி போட்டு வேக விட்டிங்கன்னா மசாலாலாம் நல்லா வெந்து நமக்கு கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ 5 நிமிஷம் நம்ம இதை மூடி போட்டு மூடி விட்டுறலாங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மசாலா திக்காக ரெடி ஆகிருக்கும். இப்போ நம்ம இதில் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற எறாவை சேர்த்துக்கலாம். இப்போ எறாவில் நமக்கு மேல் பக்கத்தில் குடல் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, கருப்பாக, அந்த பகுதியை எடுத்துட்டு நம்ம ஒரு 4-5 தடவை தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ எறா எடுத்துருக்கேங்க. நம்ம இதை எறா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட கலந்துட்டு நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு இது மூடி போட்டு மூடி விட்டுருங்க. 10 நிமிஷம் போதுங்க எறா வேகிறதுக்கு. தண்ணி எதுவும் நம்ம எக்ஸ்ட்ரா இதில் சேர்க்க வேண்டாம், நமக்கு அதிலிருந்து தண்ணி பிரிஞ்சு வரும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மசாலாலாம் நல்லா திக்காக என்ன சூப்பராக எறாலாம் வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா சூப்பரான எறா தொக்கு நமக்கு ரெடி ஆகிடுங்க. சுட சுட ஒயிட் ரைஸோடு இதை சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எறா செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. மொத்தமாகவே நமக்கு 15 நிமிஷம்தான் ஆகும் இந்த கிரேவி செய்கிறதுக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஆதிரா ஸ்மார்ட் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.